welcome to our channel. இந்த வீடியோல மேக்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப் 4 ஃபைனல் டைப் தான் வந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைப் 3 வரைக்கும் முடிச்சிருப்போம். அதை நீங்க என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டைப் 4க்கான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டம் மாதிரி இருக்கக்கூடிய சம், ஆனால் ரொம்பவே ஈஸி தான். ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, ரெண்டுமே ஈஸி தான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு தொகையானது 10 வருடங்களில் தனி வட்டி வீதத்தில் இரட்டிப்பாகிறது எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 10%, 12% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அடுத்தது 18%, 15% கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு தொகையானது, அந்த தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. 10 வருடங்கள்ல, அப்ப என் தான் 10. ஓகேவா? 10 வருடங்கள்ல தனி வட்டி வீதத்துல இரட்டிப்பாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தொகைங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனா 10 வருடங்கள்ல இரட்டிப்பாகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க. 6 தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கவனிங்க, அந்த தொகைங்கிறது நம்மளுக்கு தெரியாதா. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 100 அப்படின்னு சொல்லி அசிம் பண்ணி எடுத்துக்கிறோம். அது வந்துட்டு என்ன பண்ணது, இரட்டிப்பாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இரட்டிப்பாகிறதுனா 100 வந்து 200 மாறுது. அப்படின்னா அதோட வட்டி வீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, இங்க 100 இங்க 200 அப்படின்னு சொல்லி இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, 100 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இது வட்டி வீதத்துல வந்து பார்க்கும்போது இந்த 100 அப்படிங்கிறது 10% அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆரோட வேல்யூ 10%. இதுதான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அல்ல அப்படின்னா உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து சொல்ற பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே, ஒரு தொகை வந்து இத்தனை வருடங்கள்ல இரட்டிப்பாகிறது அல்லது மும்மடங்காகிறது, இந்த மாதிரி எது கேட்டிருந்தாலும் மேக்சிமம் வந்து இரட்டிப்பாகிறது தான் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாவை நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா n into r, இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு தொகையானது 10 வருடங்கள்ல அல்லது 20 வருடங்கள்ல இரட்டிப்பாகிறது அல்லது மும்மடங்காகிறது, இந்த மாதிரி எப்படி கொடுத்திருந்தாலும் மேக்சிமம் நம்மளுக்கு இரட்டிப்பாகிறது அப்படிங்கிற கொஸ்டின் தான் வரும். அந்த மும்மடங்கு அதெல்லாம் வராது. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இந்த n into r. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு தொகையானது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது ஆனா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாம தான் என்ன பண்ணோம், அசைன் பண்ணி 100 அப்படின்னு எடுத்தோமா. அந்த 100 அப்படிங்கிறத, அந்த தொகையை x = 100 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியாது, நாமளே தான் அசைன் பண்ணி 100 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ தெரியாதனால நம்ம x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்க, இதை எடுத்தாச்சு. நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், n into r அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க n அப்படிங்கிறது என்னன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, 10 வருடங்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க 10. நம்மளுக்கு இங்க தொகை என்னன்னு எடுத்திருக்கோம், 100 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6ல இந்த 6 இருக்கு இல்லையா, இந்த 6க்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ போட்டா இந்த 100 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும், இந்த தொகை கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 10 கூட 10 பெருக்கணும்னா 100 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ 6க்கு நம்ம என்ன போட்டதுனால 100 கிடைச்சது, 10 போட்டதுனால தான் 100 அப்படின்னு கிடைச்சது. இப்போ 6ஓட வேல்யூ 10%. இதுதான் ஆன்சர். நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு எப்படி கொஸ்டின்ல கேட்டிருந்தாலும் எத்தனை வருடங்கள்னு கொடுத்து இரட்டிப்பாகிறது ஒரு தொகையானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தொகை அப்படிங்கிறத x அப்படின்னு சொல்லி 100ன்னு அசைன் பண்ணி வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா n into r அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த n கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூவை கொண்டு வந்து எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அந்த தொகையை நம்ம அசைன் பண்ணி எடுத்துக்கிட்டதை எத்தனை இதை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா, அதாவது எந்த நம்பரால பெருக்கணும் அப்படின்னா இந்த 100 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 10 போட்டால் தான் 100 கிடைக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டவுட் வரும், எல்லா இடத்துலையுமே 10 போட்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு தொகையானது 5 வருடங்கள்ல இரட்டிப்பாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ஃபார்முலா என்ன, n into r. இங்க நம்மளுக்கு தொகை அப்படிங்கறது தெரியாது. ஸோ அப்போ அதை நம்ம என்னதான் அசைன் பண்ணி எடுக்கணும், x = 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? என்னோட வேல்யூ என்னன்னு இருக்கு, 5 அப்படின்னு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த 100 வரணும்னா 6க்கு என்ன போட்டா 100 வரும் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? 20, 5 2 10னா அதே மாதிரி 5 × 20 100ன்னு வருமா. அப்போ இந்த இடத்துல 20 அப்படின்னு போட்டாதான் நம்மளுக்கு 100 அப்படிங்கிற இந்த தொகை கிடைக்குது. அப்போ ஆரோட வேல்யூ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன, அது 20%. இப்படிதான் இந்த சம் போடணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ 10%.
ஓகே கைஸ், செகண்ட் சம் பாருங்க. 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதத்தில் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க 205, 7025, அடுத்தது 405, 7155, அடுத்து 405, 6078, 385, 5095 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ கொஸ்டினை நல்லா கவனிங்கள. இப்போ வந்துட்டு பாருங்க 6750க்கு, அதாவது இது வந்து அசல். பி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6750 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க 219 நாட்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், என்ன அப்படிங்கிறது நாட்கள்ல கொடுக்கலாம், அல்லது மாதத்துல கொடுக்கலாம், அல்லது வருடத்துல கொடுக்கலாம். ஓகேவா, நம்ம எது கொடுத்திருந்தாலும் வருடத்துக்கு சேஞ்ச் பண்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். இதுவே மாதத்துல 9 மாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப எத்தனை மாதங்கள் ஒரு வருடத்துக்கு இருக்கு? 12 மாதங்கள் இருக்கு. ஸோ 9/12 அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க, நாட்கள்ல கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன அப்படிங்கிறது 219 கொடுத்திருக்காங்க. அப்போ வருடத்துக்கு மாத்தணும் அப்படின்னா அப்போ நாட்கள்ல இருந்து தான் நம்ம வருடத்துக்கு மாத்த முடியும். அப்போ ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்கு? 365 நாட்கள் இருக்கா. ஸோ டிவைடட் பை 365 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, 10% வட்டி வீதத்தில். அப்போ ஆர் அப்படிங்கிறது 10% அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் இங்க தொகை அப்படிங்கிறது மொத்த தொகை, அவங்க ஆல்ரெடி அசல் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மள சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், ஏ மொத்த தொகையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தனி வட்டிங்கிறத எஸ்ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம், மொத்த தொகை அப்படிங்கிறத ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்க கவனிங்க, நம்ம என்ன வந்து என்ன பண்ணோம், வருடத்துக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாட்கள்ல கொடுத்திருக்கிறதுனால ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை 365 போட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுமா? அப்போ கேன்சல் பண்ணுங்க. 373,219 அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி மேக்ஸிமம் நாட்கள்ல இருந்ததுனாலே 73வது வாய்ப்பால தான் வகுப்படும். ஓகேவா, அந்த 73வது வாய்ப்பால வகுப்படுற மாதிரி தான் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா I73 365 அப்படின்னு வரும். 373 219 நீங்க இப்படியே போட்டு பார்த்தா தெரியும். 3 × 3 என்னது 9. ஸோ கேன்சல் ஆகிருச்சு. அடுத்தது 573 365 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கேன்சல் பண்ணி நம்மளுக்கு n என்னன்னு கிடைச்சிருக்கு, 3/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு மொத்த தொகை அப்படிங்கிறது என்னது, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் அசலும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு மொத்த தொகையா இருக்க போகுது. ஓகேவா, அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அசல் அப்படிங்கறத அவங்களே கொடுத்துட்டாங்க 6750. அப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருந்தாதான், தனி வட்டி தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால மொத்த தொகை அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின்லயும் அவங்க தனி வட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ கவனிங்க, தனி வட்டி அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, SI = PNR divided by 100. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நம்மளுக்கு தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போறோம், அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அசல் நம்மளுக்கு என்னன்னு இருக்கு, 6750 அப்படின்னு இருக்கு. அடுத்தது n என்னது, 3 ஆண்டுகள். ஓகேவா, அடுத்தது வந்துட்டு பாருங்க, சாரி n அப்படிங்கிறது 3/5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா. அப்ப வந்துட்டு என்ன பண்ணுவோம், 3/5னா அந்த 5 அப்படிங்கிறத கீழே தான் போடணும் டிவைடட் பைல. ஓகேவா, மேலேயே 3/5 அப்படின்னு போட்டக்கூடாது. அடுத்தது r அப்படிங்கிறது என்னது 10. ஸோ போட்டுக்கோங்க. அடுத்தது PNR டிவைடட் பை இந்த 100 இருக்குல்ல, அந்த 100 கீழே போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. இந்த ஒரு 0க்கு ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 5, அதே மாதிரி ஒரு 5 5, மீதம் வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். 3 5 15, மீதம் 2 இருக்கும். 5 25 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிருச்சு. இப்போ மேலே நம்மளுக்கு கேன்சல் ஆகி என்னன்னு கிடைச்சிருக்கு, 135 இன்ட்டு ஒரு 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ வந்துட்டு பாருங்க, இந்த 135ஐயும் 3ஐயும் வந்து பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 405 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு ஈஸியான வேலை தான். என்ன கேட்டிருந்தாங்க, அசல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்களா, சரி மொத்த தொகை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்களா. மொத்த தொகை அப்படிங்கிறது என்ன, தனி வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு மொத்த தொகை. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ வந்துட்டு பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு இருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம், 405 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அசல் அப்படிங்கிற
அப்படிங்கிறது அவங்களே 6750 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ போட்டாச்சு. இப்போ வந்துட்டு ரெண்டையும் வந்துட்டு ப்ளஸ் பண்ணுங்களேன். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7155 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அசல் அப்படிங்கிறது 7155 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கேட்டிருந்தாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அது 405 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மொத்த தொகை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவுமே 7155 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் வேல்யூ நம்ம கொண்டு வந்தாச்சு. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ போய் பாருங்க ஆப்ஷன்ல நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 405 அப்படின்னு இருக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே 405 அப்படின்னு இருக்கு. அடுத்தது பாருங்க மொத்த தொகை அப்படிங்கிறது 7155 தான் கிடைச்சது. அப்போ எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் பில தான் இருக்கு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. இந்த மாதிரி சம் வந்தா இப்படி அப்ரோச் பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே கைஸ், தேர்ட் சம் பாருங்க. இது டைப் 3ல பார்த்த ஒரு சம் தான். அதில் வந்துட்டு வட்டி வீதம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதில் குறைகிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா பாருங்க, ரூபாய் 1000 ஆனது 4 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 1120 மாறுகிறது. வட்டி வீதம் 1% குறைந்ததால் ரூபாய் 1000 ஆனது 5 ஆண்டுகளில் எவ்வளவு தொகையாக மாறும்? ஆப்ஷன்ல 1100, 1410, 1500, 1675 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினை நல்லா கவனிங்க. நம்மளுக்கு இதுல 2 கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின். இப்ப பாருங்களேன், ரூபாய் 1000 ஆனது 4 ஆண்டுகள்ல தனி வட்டி வீதத்துல என்ன பண்ணுது, 1120 மாறுது. அப்போ அசல் அப்படிங்கிறது 1000 ரூபாய், ஓகேவா? என்ன அப்படிங்கிறது 4 ஆண்டுகள், ஓகேவா? தனி வட்டி வீதத்துல என்னவா மாறுது, 1120 மாறுது. அப்போ மொத்த தொகை அப்படிங்கிறது 1120 ரூபாய், ஓகேவா? இதை கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இதில் வட்டி வீதம் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஆனால் அடுத்ததான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வட்டி வீதம் 1% குறைந்ததால் ரூபாய் 1000, அதாவது இந்த அசலை தான் கொடுத்துருக்காங்க. இந்த அசல் வந்து ரூபாய் 1000 ஆனது 5 ஆண்டுகளில் எவ்வளவு தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே என்னுமே வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வட்டி வீதம் அப்படிங்கிறது தெரியாது. வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் இந்த 1% என்ன குறையுது அப்படிங்கிறது தெரியும். அதாவது நம்மளுக்கு வட்டி வீதம் என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த வட்டி வீதத்துல இருந்து 1% குறைச்சி 5 ஆண்டுகளுக்கு இந்த ரூபாய் 1000 அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு நம்ம வட்டி வீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த 1% அந்த வட்டி வீதத்துல இருந்து 1% வந்து குறைச்சி அந்த வட்டி வீதம் என்ன கண்டுபிடிக்கிறோமோ அது 5 ஆண்டுகளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும், ஓகேவா? இப்போ நம்ம சம்குள்ள போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. அசல் அப்படிங்கிறது 1000 அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது என் அப்படிங்கிறது 4 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ 4 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அடுத்தது என்னது, மொத்த தொகை வந்து என்னவா மாறுது, 1120 அப்படின்னு சொல்லி மாறுது. அதாவது 1000 தான் வந்து 1120 தான் 4 ஆண்டுகள்ல மாறுது. அப்போ இதுதான் மொத்த தொகை. இப்போ இதை வச்சு பாருங்க, நம்மளுக்கு பியும் கொடுத்துருக்காங்க, ஏவும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, இதை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம்னா அதுதான் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? அப்போ மொத்த தொகை என்னன்னு இருக்கு, 1120 அப்படின்னு சொல்லி இருக்கு. அசல் என்னன்னு இருக்கு, 1000 அப்படின்னு இருக்கு. 1120ல 1000 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 120 கிடைக்கும். அப்போ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈஸியா நம்மளுக்கு போட்டுடலாமா? இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன, SI = PNR / 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 120 கண்டுபிடிச்சோம். ஈக்குவல் டு பி என்ன கொடுத்துருக்காங்க, 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுக்கல, ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்துட்டு பாருங்க /100 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டாச்சா? இப்போ வந்துட்டு பாருங்க எது கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருச்சு. இப்போ இங்க 10 அப்படின்னு இருக்கு, இங்க 4 இருக்கு. 10 × 4 40 அப்படின்னு கிடைக்கும். அப்போ வந்துட்டு பாருங்க இந்த பக்கம் 120 இருக்கா, அந்த 10 × 4 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 40 இருக்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய 40 இங்க வரும்போது கீழே வந்துடும். ஈக்குவல் டு ஆர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே வச்சுக்கிட்டாச்சு, ஓகேவா? இப்போ பாருங்க இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 1 4 4, 3 4 12 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுமா? அப்போ ஆர் அப்படிங்கிறது 3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ இதை வச்சுதான் நம்ம செகண்ட் கொஸ்டினா கொடுத்துருக்காங்களே, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 1% குறைந்ததால் அந்த 1000 அப்படிங்கிறது 5 ஆண்டுகளில் என்னவா மாறும், அதுல நடக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சாதான் அந்த 1% குறைந்தது அப்படிங்கிறது அந்த வட்டி வீதத்துல இருந்து மைனஸ் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, செகண்ட் கொஸ்டினா இந்த வட்டி வீதத்துல இருந்து 1% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வட்டி வீதம் என்ன ஆல்ரெடி நம்மளுக்கு வந்தது 3% வந்துச்சு, இதுல இருந்து 1% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3ல 1 போச்சுன்னா என்னது 2, அப்ப 6 அப்படிங்கிறது 2% அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த 1% குறையும் போது 5 ஆண்டுகள்ல 1000ங்கிறது என்னவா மாறுது, இதுதான் கொஸ்டின். அப்போ இங்கேயுமே வந்துட்டு அசல் அப்படிங்கிறது என்னவா இருக்கு, அதே 1000 தான் இருக்கு. ஆனா என்ன அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 6 இப்போ நம்ம என்னன்னு கொண்டு வந்தோம், 2% அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா. இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபார்முலா என்ன, SI = PNR / 100 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ அசல் வந்துட்டு நம்மளுக்கு என்னது 1000, என்னோட வேல்யூ என்னன்னு இருக்கு 5 அப்படின்னு இருக்கு, ஆரோட வேல்யூ 2 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்துட்டு பாருங்க எதெல்லாம் இதுல கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருச்சு. 15னது 50, 50 × 2 என்னன்னு கிடைக்கும் 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இந்த வட்டி வீதம் வந்து 1% குறைஞ்சு 2% நம்மளுக்கு கிடைச்சது. அப்போ அந்த 2% சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த 1000ங்கிறது 5 ஆண்டுகள்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 100 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டலாவே எவ்வளவு தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இருந்த தொகை வந்துட்டு என்னது 1000. இப்போ நம்மளுக்கு 5 ஆண்டுகள்ல வட்டி வீதம் 1% குறைஞ்சு என்னவா கிடைச்சிருக்கு, 100 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 1000-100 கூட்டினீங்கன்னா 1100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு மொத்தமா நிகழ்ந்த மாற்றம் என்ன, 1100 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர், 1100. கொஸ்டினை நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லா டேட்டாஸையுமே கொடுத்துட்டாங்க, ஆனா வட்டி வீதம் கொடுக்கல. ஓகேவா. கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா 4 ஆண்டுகள்ல எவ்வளவு, அதாவது எவ்வளவு 1120 மாறி இருக்கு 1000 அப்படிங்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா 6ங்கிறது நம்ம கிட்ட இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு அசலும் இருக்கு மொத்த தொகையும் இருக்கிறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சு கொண்டு வந்தோம். ஸோ அந்த டேட்டாஸை வச்சு 4 ஆண்டுகளை சப்ஸ்டிட்யூட் பண்ணி வட்டி வீதம் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், வட்டி வீதம் கண்டுபிடிச்சாதான் அதுல 1% வந்து குறையும் போது அந்த 1000ங்கிறது 5 ஆண்டுகள்ல என்ன மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கறத பார்க்க முடியும். அதனாலதான் என்ன பண்ணோம், அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி வட்டி வீதம் இந்த டேட்டாஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3% கிடைக்குது. அந்த 3%த்துல 1% குறைஞ்சு 2% வருது. அப்போ அந்த 2%த்தையும் அந்த அசலுங்கிறது 1000த்தையும் என்னங்கிறது 5 ஆண்டுகளையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு 100 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ அந்த 1000 தான் என்ன மாற்றம் அடையுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 1000-100 கூட்டினோம்னா நம்மளுக்கு 1100 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் ஆன்சர். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதோட நம்மளுக்கு கம்ப்ளீட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக்குமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ்க்கான சம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான பிராக்டிஸ் சம்ஸ்மே வரும், டெலிகிராம்லையும் சென்ட் பண்றோம். அதுக்கான கொஸ்டின்ஸ் யூடியூப்லையும் வரும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சரை வந்து நான் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன்னா நைட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிடுவேன். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.